ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபேமிலி ட்ரிப் கனோலா ஃபீல்டு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். சிட்னிலேருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. டேம் ஒன்று பார்த்துட்டு அப்படியே நம்ம கனோலா ஃபீல்டு போகிறோம். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போது நாம் நேப்பியர் பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்குறோம். எதிர்த்தாப்பில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ப்ளூ மவுண்டைன்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய மலை தொடர். இது நம்ம ஊரில் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிற மாதிரி இது ஒரு பெரிய மலை தொடர். இது இந்த பிரிட்ஜு தான் மலையோட அடிவாரம். இதிலிருந்து மெல்ல மெல்ல மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம ப்ளூ மவுண்டன்லாம் தாண்டி சமவெளிக்கு வந்தாச்சு. நாம் இப்போது கார்கோர் டேமுக்கு வந்தாச்சு. இந்த டேம் வந்து 1970 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த டேமோட டிசைன் வந்து டபுள் பேராபோலிக் ஆர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பெரிய சைஸில் கட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. வீக்கெண்டில் போகிறோமே, ரொம்ப கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தோம். ஆனால் அப்படி யாருமே இல்லை. ஒரே ஒரு கார் தான் எங்களுக்கு முன்னாடி இருந்தது. அது நாங்கள் போனதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு கார் வந்தது. அவ்வளோதான். யாருமே இந்த பக்கம் வர்றதில்லை போல். நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரி சாப்பிட போகலான்னு போயாச்சு. இது இந்த டேமில் இருக்கிற கேம்பிங் சைட்டு. இங்கே எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு வந்து கேம்பிங்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் கொண்டு போன தயிர் சாதம், உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. கவுரா வர்றதுக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த கனோலா ஃபீல்டு ஆரம்பிச்சிருது. வழிநெடுக இருக்குது. அப்படியே அங்கங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் நேராக கவுரா இன்ஃபர்மேஷன் சென்டரில் போய் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அடுத்து ஜாப்பனீஸ் கார்டன் போனோம். 2ஆம் உலகப் போரில் ஆஸ்திரேலியா கிட்ட சிக்கின ஜாப்பனீஸ் போர்க்கைதிகளை இங்கே தான் முகாமில் வச்சுருந்துருக்காங்க. 1944 நடந்த ஒரு பெருங்கலவரத்தில் நிறைய ஜாப்பனீஸ் போர்க்கைதிகள் இறந்துருக்காங்க. கலவரமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து ஜப்பானிய போர்க்கைதிகளை முறையாக அடக்கம் பண்ணியிருக்காங்க, உரிய மரியாதை கொடுத்து. அதனால் ஆஸ்திரேலியா ஜாப்பனீஸுக்கும் டிப்ளமசி சரியானதுக்கப்புறம் 1979 5 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த ஜாப்பனீஸ் பூங்காவை ஜப்பானிய அரசாங்கமே நிறுவியிருக்கு. எங்களுக்கு நேரம் இல்லாததுனால நாங்கள் உள்ளே போய் பார்க்கல. ஜாப்பனீஸ் கார்டனில் முன்னாடியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கனோலா ஃபீல்டு கிளம்பிட்டோம்.
இதுதாங்க கனோலா செடி. இதில் மேலே பூ இருக்குது, தண்டுலெல்லாம் அந்த விதைங்க இருக்குது. கனடியன் ஆயில் லோ ஆசிட், இதைத்தான் ஷார்ட்டாக கனோலா ஆயில்னு சொல்கிறாங்க. ரேப்சீட் ஆயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இண்டஸ்ட்ரி பயன்பாட்டுக்கு தான் அதை செய்கிறாங்க. அதை சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. அதை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி அதில் இருக்கிற அமிலத்தன்மை ஆசிடிட்டிலாம் குறைச்சி கசப்பு எல்லாம் எடுத்துட்டு நல்ல ஆயிலாக சமைக்கிறதுக்கு ஏற்ற ஆயிலாக மாற்றிருக்காங்க. அதுதான் கனோலா ஆயில். இந்த செடியை ஆரம்பத்தில் கனடாலேருந்து கொண்டு வந்து இங்கே பயிர் செஞ்சுருக்காங்க. இந்த கௌராவோட சுற்று வட்டாரத்தில் எந்த பக்கம் 4 டைரக்ஷன் இருக்குது. அதில் எந்த பக்கம் போனாலும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு இந்த கனோலா ஃபீல்டு இருக்குது. ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் நம்ம சித்தேஷ் எடுத்தது. அவன் தான் ட்ரைவ் பண்ணான்.